இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் பண்ண மெயிலில் தான். ஸோ நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சிலரோட மெயிலை தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்துக்காக நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முந்தின வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோக்கு கீழே பண்ணியிருந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் மெயில் பண்ணியிருக்கவங்க ஒரு சிலரோட ப்ராப்ளம் அண்ட் டவுட்ஸை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஹையர் வேஜஸ் ப்ரொவைட் கிளாரிஃபிகேஷன் ஃபாதர் நேம் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இபிஎஸோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து 15,000 இல்லை 15,000க்கு கீழே வந்து சேலரி வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பென்ஷன் வந்து கட்டாயம் வந்து பிடிப்பாங்க. 15,000க்கு மேலே வந்து சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பென்ஷன் அமௌண்ட்டை சேர்த்து எம்ப்ளாயர் ஷேரில் வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணிடுவாங்க. பட் இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஹையர் வேஜஸ். ஹையர் வேஜஸ்னால் 15,000க்கு மேலே 20, 22 அந்த மாதிரி வாங்கும்போது ஹையர் வேஜஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எதுக்காக வந்து பென்ஷன் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கமெண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபாதர்ஸ் நேம் வந்து டிஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த ரீசனை வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிஜமாவே சேலரி வந்து 15,000க்கு மேலே தானே அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அப்படி நான் சொன்ன மாதிரி 15,000க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கம்பெனியிலேருந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு மெயில் போட சொல்லுங்கள். என்ன ரீசனுக்காக பென்ஷன் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ரிக்வஸ்ட் மெயில் போட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ரிசால்வ் ஆயிரும். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணதுக்கு அப்புறமும் ரிஜெக்டட் ஆகி ஃபாதர்ஸ் நேம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ வந்து ஃபாதர்ஸ் நேமை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இல்லை இப்போவே செக் பண்ணனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கும். இதை கிளாரிஃபை பண்ணி சரி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ஒர்க்ட் இன் 2 ஐடி கம்பெனி. 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ட்ரஸ்டடா, செகண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரஸ்டட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ஷேர் of first company has been shared from the first company to second company. ஃபர்ஸ்ட் கம்பெனிலேருந்து செகண்ட் கம்பெனிக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நாட் பென்ஷன் அண்ட் நாட் ஏபிள் டு சி த ஃபர்ஸ்ட் கம்பெனி. பென்ஷனை வந்து என்னால் வந்து பார்க்க முடியலை, ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பென்ஷனை. அப்புறம் வந்துட்டு இது வந்து எதனால் வந்து பார்க்க முடியலை அண்ட் ஹவு டு செக் அண்ட் வித்ட்ரா த ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவர் கேட்டிருந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரஸ்டட் கம்பெனியிலேருந்து ஒரு நான் ட்ரஸ்டட் கம்பெனிக்கு, அதாவது இபிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிக்கு நான் வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி நான் வந்து பார்க்குறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லலாம் வந்து ட்ராக் பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் போடும்போது ஃபிசிக்கலாக தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுவீங்க. உங்களோட அந்த ட்ரஸ்டட் கம்பெனியில் போய் நீங்கள் எழுதி கொடுத்து இந்த கரண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவீங்க. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு செகண்ட் கம்பெனி இபிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனி அதோட பிஎஃப் பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரில் அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பென்ஷனும் வந்து மெர்ச் ஆயிரும். ஆனால் அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. இவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அடுத்த கொஸ்டினில் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பென்ஷனை வந்து ஏன் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ட்ரஸ்டட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் பாஸ்புக்கே வந்து லாகின் ஆகாது. அவங்க வந்து எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரை அவங்களோட ஓன் ஃபினான்ஸில் தான் வந்து வச்சிருப்பாங்க. அதனால நமக்கு அதில் பார்க்க முடியாது ஒன்று. அதே மாதிரி பென்ஷனும் ஒரு சில ட்ரஸ்டட் கம்பெனியில் வந்து நம்ம ஆன்லைனில் வந்து செக் பண்ண முடியாது. ட்ரஸ்டட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகாது, ஒரு சிலருக்கு பாஸ்புக் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பென்ஷன் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே அதில் பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில ட்ரஸ்டடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷனை மட்டும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனியோட பென்ஷனை வந்து பார்க்க முடியல. ஸோ அவங்க வந்து பென்ஷன் வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓல்டு கம்பெனிலேருந்து ப்ரெசன்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பென்ஷன் வந்து மெர்ச் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க வந்து பென்ஷன் எதுவுமே உங்களுக்கு வந்து டெபாசிட்டட் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். இந்த ரீசனால கூட உங்களுக்கு பென்ஷன் பணம் ஃபர்ஸ்ட் கம்பெனியில் வந்து உங்களால் பார்க்க முடியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களோட சேலரி வந்து 15,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து டெபிட்டட் பண்ண மாட்டாங்க நிறைய கம்பெனியில். ஸோ அப்படி இருக்கிறப்போ பென்ஷன் வந்து உங்களுக்கு அதில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் போகிறதுக்கு
ஆகிறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து ரிஃப்ளெக்ட் அவங்க வந்து பென்ஷன் டெபாசிட்டட் வந்து பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வந்து எம்ப்ளாயி பிளஸ் எம்ப்ளாயர் ஷேர் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் உங்களோட செகண்ட் கம்பெனி இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனிக்கு கிரெடிட்டட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நீங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இத வந்து எப்படி கிளைம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரண்ட்ல ஒர்க் பண்ற கம்பெனிலேருந்து எப்போ ரிலீவ் ஆகுறீங்களோ, அப்போ வந்துட்டு கிளைமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து பழைய கம்பெனி, புது கம்பெனி எல்லா கம்பெனியில உள்ள அமௌண்ட்டும் சேர்த்து ஒன் டைமா உங்களுக்கு செட்டில்மெண்ட் வந்து ஆயிரும். ஸோ இதுதான் நீங்க கேட்டதுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர். ஸோ அடுத்த ப்ராப்ளத்த வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து கன்டினியூஸா வந்து ரிஜெக்டட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ என்ன ரீசனால வந்து ரிஜெக்டட் பண்றாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. அதோட அட்டாச்டு தான் வந்து இது. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஒரே ரீசனுக்காக தான் மேக்ஸிமம் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ ஓல்டு பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் த பிஎஃப் அக்குமுலேஷன் ஃப்ரம் த அப்படின்னு போட்டு ஒரு மெம்பர் ஐடி நம்பர் குடுத்துருக்காங்க. அடுத்து அதிலிருந்து இன்னொரு மெம்பர் ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மெம்பர் ஐடிய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா, நீங்க பழைய கம்பெனிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கிளைம் வந்து செட்டில் ஆகும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் படி, பழைய கம்பெனிய வந்து புதுசா நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனியில, லாஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில நம்ம வந்து மெர்ஜ் பண்ணல அப்படின்னா, நம்மளால வந்து கிளைம் பண்ண முடியாது. கிளைம் பண்ணா கண்டிப்பா ரிஜெக்டட் தான் ஆகும். இந்த ரீசன் தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகுது. கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்காக தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன் மட்டும் தான் மாத்தி உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சப்மிட் இபிஎஃப் கிளைம் ஃபர்ஸ்ட். அதாவது ஃபார்ம் நம்பர் 10C டைரக்ட்டா கிளைம் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரிஜெக்டட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா, அத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறமா கிளைம் போடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகாது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த 4 ரீசனுமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் ரீசனுக்காக தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க இத வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா நீங்க வந்து ரிப்பீட்டடா வந்து கிளைம் போட்டது தான் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, பழைய கம்பெனி எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் போட்டு மெர்ஜ் பண்ணுங்க. அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் கிளைம் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாரி ஒரு பெர்சன் தான். ஒரு டைம் உங்களுக்கு வந்து கிளைம் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் நம்மளோட வீடியோஸ கொஞ்சம் நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. என்ன ரீசன்னாலலாம் ரிஜெக்டட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லன்னா மெயில் பண்ணுங்க, இல்லன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி இருந்ததுன்னா, நீங்க வந்து இத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி கிளைம் ரிஜெக்டட் ஆயிருக்கு. ஆனாலும் விடல. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கும் வந்து ரிஜெக்டட் தான் பண்ணியிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா 4 டைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டு ரிஜெக்டட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் 2 வாட்டி போட்டிருக்காரு. அதுவும் ரிஜெக்டட் ஆயிருக்கு. இதில வந்து ரிஜெக்டட் ரீசன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் ஆல்ரெடி வந்து செட்டில் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணி எடுத்த ஒரு கம்பெனியோட அமௌண்ட்ட நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்க வந்து கிளைம் பண்ணாம இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால தான் இது வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் மிஸ்மேட்ச் ஆர்ஓ, டிஓஇ அப்புறம் வந்து ஃபார்ம் 19 அண்ட் 10C செட்டில் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் மிஸ்மேட்ச்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஃபார்ம் நம்பர் 19 அண்ட் 10C வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சேம் மெம்பர் ஐடியா ரிப்பீட்டடா ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்கீங்க. இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணி எடுத்த கம்பெனிய வந்து மெர்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நீங்க எடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் தான் ஆகும். கிளைம் ஆல்ரெடி செட்டில் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட மெயின் ரீசன். ஸோ அதனால வந்து 4 டைம் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு இவருக்கு வந்து ரிஜெக்டட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டைமும் ரிஜெக்டட் ஆனதுக்கான மெயின் ரீசன் நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கம்பெனில உள்ள ஃபுல் அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் நம்பர் 31 அட்வான்ஸ் ஃபார்ம் வந்து 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு. 2 வாட்டியும் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் நேம் நாட் பிரிண்டட் ஆன் த செக் அப்லோட் வித் த கிளைம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு மெம்பர் நேம் நாட் பிரிண்டட் ஆன் கேன்சல் செக் லீஃப். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே ரீசன் தான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கிளைம் பண்ணும்போது அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் உங்களோட பேங்க் பாஸ்புக்கா இருந்தாலும் சரி, செக் லீஃபா இருந்தாலும் சரி, அதில உங்களோட நேம் வந்து கண்டிப்பா பிரிண்டட் ஆயிருக்கணும். நீங்க வந்துட்டு செக் லீஃப்ல வந்துட்டு உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆகாத ஒரு செக் லீஃப வந்து நீங்க அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ உங்க அக்கவுண்ட்ல வந்து ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து பேங்க் பாஸ்புக்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அதில நேம் பிரிண்டட் ஆயிருக்கும். பிரிண்டட் வந்து கிளியரா இருக்கணும். எந்த ஒரு கரையும் இல்லாம இருக்கணும். அப்புறம் பேக் சைட்ல அடிச்ச பிரிண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி இருக்கக்கூடாது. உங்களோட நேம் எல்லாம் தெளிவா இருந்தது அப்படின்னா, பாஸ்புக் அப்லோட் பண்ணுங்க. அப்படி தெளிவா இல்ல அப்படின்னா, நேம் பிரிண்டட் செக் லீஃப்க்கு அப்ளை பண்ணுங்க. அந்த செக் லீஃப வச்சு நீங்க கிளைம் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100% வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும். இந்த பர்ட்டிகுலர் ரீசனுக்காக தான் உங்களுக்கு கிளைம் வந்து ரிஜெக்டட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. அவரோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிஎஃப் அக்கவுண்ட்ல கேவிபி ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கவுண்ட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்ரூவல் ஆயிருச்சு. கிளைம் பண்ண அமௌண்ட் ஸ்டூடெண்ட் அக்கவுண்டா இருந்தாலும்
கிளைம் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இவர் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை வந்துட்டு அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருக்காரு. அது அப்ரூவலும் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து கிளைம் பண்ணால் இந்த அக்கௌண்ட்டுக்கு கிளைம் வந்து செட்டில் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாவோ இல்லை வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி தர சொல்லுவாங்க. இல்லைனா ஃபார்ம் ஏதாவது வந்து எழுதி தர சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக நான் வச்சிருக்கேன், இதை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே ஒரு ஃபார்ம் இல்லைனா லெட்டர் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும். இப்படி மாறும்போது உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடோ அக்கௌண்ட் நம்பரோ எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. அக்கௌண்ட் வந்து ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாகவே வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 100% வந்து ரிஜெக்டட் ஆகும். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ரிஜெக்டட் ஆகலாம். நீங்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டை வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த சேஞ்சஸும் பண்ணாண்டா உங்கள் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் அக்கௌண்ட்டாக மாறும்போது நீங்கள் கிளைம் போடும்போது 100% செட்டில் ஆகும். ஸோ இப்போ உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்த ஒருத்தர் வந்து நமக்கு மெயில் பண்ணியிருக்காரு. விக்னேஷ் அப்படிங்கிற ஒருத்தர். இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கும் கன்டினியூஸாக வந்து ரிஜெக்டட் தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கன்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு ரிஜெக்டட் ஆகுது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணுங்க. ஸோ அது தெரியாமல் நீங்கள் ரிப்பீட்டடாக எத்தனை டைம் கிளைம் போட்டாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஸோ இப்போ மட்டும் இந்த வீக்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பேரோட மெயிலை இப்போ உங்களுக்கு காமிச்சேன். அந்த 3 பேரோட மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாகவே இருக்குது ரிஜெக்டட் ரீசன் வந்துட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் திருப்பி திருப்பி கிளைம் போட்டாலோ இல்லை திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலோ எந்த ஒரு இஷ்யூவையும் நீங்கள் சரி பண்ணாமல் போட்டாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய டைம் ரிப்பீட்டடாக வந்து போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக செட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக ட்ரான்ஸ்ஃபருக்கும் அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு அதை வந்து சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணாமல் நீங்கள் வந்து திருப்பி கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளைம் செட்டில் ஆகாது. தயவு செஞ்சு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வீடியோஸை வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் தான் பார்க்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் இன்னும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி ரிஜெக்டட் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட்டட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து வரலாம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளைம் வந்து போட்டிருக்காரு. இதுக்கு ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. நாட் எலிஜிபிள் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் இவர் வந்து அட்வான்ஸ் கிளைம் வந்து போட்டிருக்காரு. அதனால தான் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட். இவர் வந்து ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ரீசனை போட்டு இவர் வந்து கிளைம் போட்டிருக்காரு. இந்த ரீசனை வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். இவர் வந்து ஹேண்டிகேப்ட் எக்யூப்மெண்ட் வந்து போட்டிருக்காரு. அதனால ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இது ரீசன் வந்து தப்பு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்லஸை போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டில் ஆயிருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10C வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹேவிங் அனதர் ப்ரீவியஸ் சர்வீஸ் ஆஃப் பிஎஃப் கோட் சப்மிட் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஃபார்ம் 13 ஃபார்ம் ப்ரீவியஸ் பிஎஃப் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழைய கம்பெனி ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் நீங்கள் வந்து கிளைம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரீசனுக்காக ரிஜெக்டட் ஆகும். அடுத்த ரீசன் வந்து பாருங்கள், இதுவும் வந்து சேமாக தான் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டுமே 10C தான். கண்டினியூஸாக இவர் வந்து 10Cக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்போவுமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎன் கிளைம் கேன்சல் செக்லிஃப் நாட் ஆஸ் பர் கேஒய்சி. அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்கோட செக்லிஃப் இல்லைனா பாஸ்புக் அப்லோடு பண்ணாமல் சம்மந்தமே இல்லாமல் உங்களோட வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து உள்ள அப்லோடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அப்லோடு பண்ணாதீங்க. அப்பவும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு கம்பெனியை ப்ரெசன்ட் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து உங்களோட யூஏஎனில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் இல்லைனா செக்லீஃபை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து 10C வந்து ரிஜெக்டட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் 19 நாட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை பற்றியும் சொல்லியிருப்போம். எப்போவுமே கிளைம் பண்ணும்போது ஃபார்ம் நம்பர் 19 தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் 10C வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் டேரெக்டாக வந்து 10C அப்ளை பண்ணதுனால இவருக்கு வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்டட் ரீசனில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் 19 வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் வந்து 10C தான் அப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கும் வந்து சேம் ரீசன் தான் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10C வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
கான்ட்ரிபியூஷன் நாட் ரிசீவ்ட் அப் டு டேட் ஆஃப் எக்ஸிட். அதாவது கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட் வரைக்கும் கிரெடிட்டட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட பாஸ்புக்கை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ரிசீவ் ஆயிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதில் ஏதாவது மிஸ் மேட்ச், ஏதாவது கான்ட்ரிபியூஷன் மிஸ் ஆயிருந்ததுன்னா உங்களோட கம்பெனியில் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுங்கள். அதை வந்து டெபாசிட் வந்து பண்ண சொல்லுங்கள். இல்லைனா ஏன் வந்து டெபாசிட் வந்து பண்ணலை அப்படிங்கிறத பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் போட சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட்டிங் பீரியட் ஆஃப் 2 months நாட் கம்ப்ளீட்டட். உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து சீக்கிரமாக அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வெயிட்டிங் பீரியட் 2 months அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டட் ஆயிருக்கும். அப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்பெனி சைட்லேருந்து அப்டேட் வந்து பண்ணும்போது இன்கேஸ் அவங்க வந்து சீக்கிரமாக அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டிங் பீரியட் 2 months கம்ப்ளீட்டட் ஆயிருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 2 months வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் வந்து ரிசால்வ் ஆகும். இது ஒருத்தரோட அக்கௌண்ட்லேயே இத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நீங்கள் ரிசால்வ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கேவிஸில் லிங்க் பண்ணியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டையே வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரெடிட்டட் ஆனதுக்கு அப்புறமா கிளைம் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்படி கிளைம் ப்ராசஸ் வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணுங்கள். அதாவது டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஃபார்ம் நம்பர் 10C வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போது வந்து உங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி ஏதாவது ரீசன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரீப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் 2 months வந்து நாட் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 months வந்து வெயிட் பண்ணி அதையும் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2023 இந்த டிசம்பரில் தான் வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 months வந்து கம்ப்ளீட்டட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஒரு 2 months வந்து வெயிட் பண்ணுங்கள். பிப்ரவரி அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். அந்த பிப்ரவரியில் வந்து கிளைம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண சொல்லியிருக்காங்களா, இதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது வந்து கிரெடிட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கிளைம் போடும்போது உங்களுக்கு வந்து செட்டில் ஆகலாம். ஒரு வேளை ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அப்போது ரீசனை வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ என்ன ப்ராப்ளம், அதை எப்படி ரிசால்வ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதையும் சரி பண்ணிவிட்டு கிளைம் போடுங்க. டெஃபினட்டாக வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை வந்து எடுக்க முடியாது அப்படின்லாம் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. கண்டிப்பாக எடுக்க முடியும். ஆனால் அந்த ப்ராப்ளம் ஒவ்வொன்றையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல், அதுக்கப்புறம் நிறைய காசை செலவு பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பிஎஃப் ஆஃபீஸில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது, கம்பெனி சைடு சப்போர்ட் இருக்காது. இது எல்லாமே நிறைய இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளோட பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிடலாம். அடுத்தது ஃபைனலாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயர் டிஜிட்டல் சைன் அப்படின்னு இருக்குது. இவர் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. ஸோ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து இது மாதிரி கேஒய்சி வந்து பெண்டிங் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்குதுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணி ஸோ இதுக்கு வந்து இந்த கேஒய்சிக்கு வந்து டிஜிட்டல் சைன் அப்ரூவல் வந்து கொடுக்க சொல்லுங்கள். இவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆயிரும். ஒன்று நீங்கள் டேரெக்டாக அவங்கள ஃபோன் காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியலைன்னா மெயில் காண்டாக்ட் வந்து பண்ணுங்கள். இது பண்ணாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து அப்ரூவல் ஆகாது. ஒரு சில கம்பெனியில் வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாங்க, ஆனால் ஒரு சில கம்பெனியில் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப நாள் வந்து பெண்டிங்கில் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு சில டவுட்ஸை பற்றின டீட்டெயில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.